எல்லாம் டிவி கேக்கும் ஏடிஎம் கேக்கும் ஓட்டு போட்டுருங்க மறக்காம. ஏன்னா அப்படி போட்டாதான் பிஜேபி மொத்தமா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நம்மள மத ரீதியா பிரிச்சு நம்ம நாட்டை விட்டு நம்ம அடிச்சு துரத்துவானுங்க. ஹிந்தி பேச சொல்லி திணிக்கிறானுங்களே, அடுத்து அடிப்பானுங்க இங்க வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் எஜுகேஷன் சுத்தமா இல்லாம போயிரும். ஆஸ்பத்திரியில எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாம வசதி இல்லாம ஆயிரும். கொலை மர்டரு ரேப்பு எல்லாம் அமோகமா நடக்கும். நம்ம அதுக்கு தானே ஆசைப்படுறோம். நம்ம என்ன பண்ணுவோம், எம்பி யூபின்னு போயிட்டு வடகரையோ பானிபூர் கரையோ போட்டு இங்க வடகன்ஸ்லாம் வாழ்வானுங்களா, அங்க போய் நம்ம ஒரு வீடு பிடிச்சி 10-15 பேர் ஒன்னா இருக்கு, அங்க போய் நம்ம வாழ்ந்துக்கலாம். நமக்கு என்ன கஷ்டம்? நம்ம எதுக்கு இந்த மாதிரி ஒரு சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு ஆல்ரெடி 50% நடக்குது இங்க தமிழ்நாட்டுல, அதையும் தாங்கிக்க முடியல. இந்த மாதிரி போட்டா மொத்தமா நடக்கட்டும், ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். அது ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம இந்த சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்டிருப்போம், படித்து முடித்தவுடன் வேலை வாய்ப்பு அப்படித்தானே கேள்விப்பட்டிருப்போம். பிறந்தவுடன் வேலை வாய்ப்பு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்போமா? இல்ல. சில பேர் புதுசா கட்சி ஆரம்பிக்கிறாங்க, ஆரம்பிக்கிறது தப்பு இல்லை. ஆரம்பிச்சோன்னே எனக்கு அந்த சீட்டு வேணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாங்க. சரி, அவங்க ஆசைப்படுறது சரி, மக்களும் ஒரு கூட்டமோ நாங்க உங்களுக்கு தரோம் அந்த சேர் அப்படின்ற மாதிரி நிக்கிறாங்க. 1ஆவதுல இருந்து 12ஆவது காலேஜ் 15 வருஷம் படிச்சதுக்கு அப்புறம் தான் வேலை. அப்பதான் அந்த வேலையோட அருமை தெரியும். பிறந்த குழந்தைக்கு வேலையை கொடுத்தா வேலையா செய்யும், விளையாடும். இந்த மாதிரி வந்த உடனே தூக்கி சேரை கொடுத்துட்டா இந்த மாதிரி விளையாடுவாங்க. எவனையாச்சும் நாட்டுக்குள்ள விட்டு நம்ம தான் நம்மளை வச்சுதான் விளையாடுவாங்க. யோசிச்சு சிந்திச்சு முடிவெடுங்க. நாங்க அதெல்லாம் சிந்திக்க மாட்டோம் ப்ரோ, நாங்க பண்ணுவோம் ப்ரோ, ஏன்னா நாங்க மூளை இல்லாத தற்கூரி ப்ரோ அப்படின்ற மாதிரி இப்பயோ சில பேருக்கு தோணும். பார்த்து சிந்திச்சு செயல்படுங்க.